இந்த விவசாயிகள் வச்சிருக்க நிலம் இருக்கு பார்த்தீங்களா, அதில 30% வந்து மோசமான நிலைமையில தான் இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா 2080ல என்ன ஆகணும் அப்படின்னா, இந்தியால இந்த பயிர்கள் வந்து விளைவிக்கிறாங்கல்ல. ஸோ விளைவிச்சு இந்த அரிசி, கோதுமை இந்த மாரி அவுட்புட் வருது பார்த்தீங்களா, இது எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, 10லேருந்து 40% டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நிறைய விதமான சூழ்ச்சிகள், காரணங்கள் இருந்தாலுமே, முக்கியமான காரணங்கள் வந்து எதுவா பார்க்கப்படுது பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச். அதாவது வந்து நாட்டுல வந்து வெப்பமயமாதல் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த வெப்பம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. CO2 வந்து எமிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது இந்த பருவமழை வந்து மாறி மாறி வரதுனால இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமா பார்க்கப்படுது. இந்த விவசாயத்தோட ஆண்டு வருமானம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா, சராசரியா வெறும் $1500 தான். விவசாயம் வந்து இந்தியால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வந்து 42% அந்த பாப்புலேஷன் வந்து விவசாயத்துல இறங்கி அதோட ஜிடிபியோட பங்களிப்பு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 18% இருக்கு. இப்படி என்னதான் வந்து இவ்வளவு முயற்சிகள் பண்ணி அதோட பங்களிப்பு இந்த அளவுக்கு இருந்தாலுமே அந்த விவசாயம் வந்து கிளைமேட் சேஞ்ச்னாலையும் அப்புறம் வந்து நிலம் ஆக்கிரமிப்புனாலையும் விவசாய நிலத்துல ஏதோ பாதிப்பு இருந்துச்சுன்னா அதுக்கான இழப்பீடு இல்லாம போயும் சரியான முதலீடு இல்லாம போய் இந்த மாதிரி நிறைய காரணங்களால அந்த அக்ரிகல்ச்சர் செக்டரை வந்து பயங்கரமான ஒரு மோசமான நிலைமைக்கு தான் போயிட்டு இருக்கு. 2021 டேட்டா படி 97.85 மில்லியன் ஹெக்டர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து இந்தியாவில் பாதிப்படைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸ் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இவங்க டேட்டா படி பார்த்தீங்கன்னா 2050க்குள்ள ஓவராலா இந்த பூமியில் உள்ள மேலே உள்ள டாப் சாயில் சொன்னாங்க, இந்த கிரவுண்ட் லெவலில் நிலப்பரப்பில் இருக்குல்ல அந்த சாயில் இருக்குல்ல, அந்த கண்டிஷன் வந்து ரொம்ப ரிஸ்கியான நிலைமையா மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அளவில் டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 30% அந்த சாயில் கண்டிஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பூச்சிகளோட தொல்லை வேர்ல்ட் லெவலில் பார்க்கும்போது 40% அந்த பயிர்கள் இருக்குல்ல, அதாவது விளை வச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த அரிசி, கோதுமை, அந்த வெஜிடபிள்ஸ், காய்கறி எல்லாமே லாஸ்ட் அவுட்புட் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த அவுட்புட்டில் 40% அந்த பயிர்கள் வந்து இந்த பூச்சிகள்னாலே பாதிக்கப்பட்டிருக்கு. 2015ல் இந்தியாவில் கிட்டத்தட்ட $36 பில்லியன் மதிப்பிலான அந்த கிராப்ஸ், அதாவது இந்த பயிர்கள் இருக்குல்ல, அது எதால மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பூச்சிகளால் மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஏகப்பட்ட சவால்கள் அப்புறம் ஏகப்பட்ட பாதிப்புகள் வந்து இந்த AI மூலமா முயற்சி பண்ணி அதை எப்படி மேம்படுத்தலாம், அதுக்கான முயற்சிகள்லாம் இப்போ வேர்ல்ட் லெவலையும் இந்தியா லெவலையும் நடந்துட்டு இருக்கு.